श्रीशैलेशदया पात्रं धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। அன்னபுகழ் முடும்பை அண்ணல் உலகாசிரியன் இன்னருளால் செய்த கலை யாவையிலும் உன்னில் திகழ் வஜனபூடனத்தின் சீர்மை ஒன்றுக்கில்லை புகழளவிவ்வார்த்தை மெய்யிப்போது ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். விசதவாக்ஷிகாமணிகளான மணவாள மாமணிகள் அருளிச் செய்த உபதேச ரத்னமாலையினுடைய வைபவத்தையும் அர்த்தங்களையும் நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். உபதேச ரத்னமாலை என்கிற கிரந்தமே எதற்காக ஏற்பட்டது என்னால் பிள்ளலோகாச்சாரியருடைய பெருமையை சொல்வதற்காகவும் ஸ்ரீவச்சனபூஷணத்தினுடைய பெருமையை சொல்வதற்காகவும் தான் ஏற்பட்டது என்று காட்டுகிறார்கள். 53வது பாசுரம் தொடங்கி ஸ்ரீவச்சனபூஷணத்தினுடைய பெருமையையும் அதில் இருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்களினுடைய பெருமையையும் சாதிக்க தொடங்குகிறார் மணவாள மாமுனிகள். 53வது பாசுரம் இது பிள்ளலோகாச்சாரியருடைய வைபவத்தை தெரிவிக்கின்ற பாசுரம். இது முதல் 7 பாசுரங்கள் பிள்ளலோகாச்சாரியருடைய வைபவமும் ஸ்ரீவச்சனபூஷணத்தினுடைய வைபவத்தையும் தெரிவிக்கப் போகிறார் மணவாள மாமுனிகள். அன்னபுகழ் முடும்பை அண்ணல் உலகாசிரியன் இன்னருளால் செய்த கலை யாவையிலும் உன்னில் திகழ் வசனபூடனத்தின் சீர்மை ஒன்னுக்கில்லை புகழல்ல இவ்வார்த்தை மெய்யிப்போது. அன்னபுகழ் முடும்பை அண்ணல் உலகாசிரியன். உலகாசிரியன் என்னால் அவர் பிள்ளலோகாச்சாரியர். அவருக்கு அந்த திருநாமம் எப்படி ஏற்பட்டது என்பதை நாம் கீழ்ப்பாசுரங்களிலே அனுபவித்தோம். அன்ன புகழ் முடும்பை பேர்பட்ட புகழை உடைய முடும்பை அண்ணல். முடும்பை வம்சத்திலே அவதரித்தவர் பிள்ளலோகாச்சாரியர் என்கிற ஆச்சாரியர். எம்பெருமானாருடைய 74 சிம்மாசனாதிபதிகளிலே முடும்பை நம்பி என்கிற ஆச்சாரியர் அவருடைய வம்சத்திலே அவதரித்தவர் பிள்ளலோகாச்சாரியர். முடும்பை அண்ணல் உலகாசிரியன். அப்பேற்பட்ட அந்த உலகாசிரியன் இன்னருளால் செய்த கலை யாவையிலும் பிள்ளலோகாச்சாரியர் அவர் நமக்காக பல பல கிரந்தங்களை அருளிச் செய்துள்ளார். என்ன காரணத்திற்காக அருளிச் செய்தார், எப்படி அருளிச் செய்தார் என்னால் அவர் அருளாலே அருளிச் செய்தார். இந்த ஜீவாத்மாக்கள் எல்லோரும் நல்ல சத்விஷயங்களை தெரிந்து கொண்டு அர்த்த விசேஷங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு அதனாலே அவர்கள் கடை தேரட்டும் என்று ஒரு கிருபையின் காரணமாக அவர் அருளிச் செய்தார். அந்த அருள் என்பது சாதாரண அருள் கிடையாது. அது எப்படிப்பட்ட அருள்? இன் அருளால் பரம கிருபையாலே அவர் அருளிச் செய்த கிரந்தங்கள். அஷ்டாதச ரகசியங்கள்னு சொல்றோம். அவர் எத்தனை ரகசியங்கள் அருளிச் செய்துள்ளார்? முமூட்சுப்படி, தத்துவத்ரயம், ஸ்ரீவச்சனபூஷணம், ஸ்ரீயப்பதிப்படி, பரந்தபடி, இன்னும் 18 ரகசியங்கள் அருளிச் செய்துள்ளார் பிள்ளலோகாச்சாரியர். அதிலே இந்த இடத்திலே என்ன தெரிவிக்கிறார் மணவாள மாமுனிகள்? இன்னருளால் செய்த கலை யாவையிலும் அந்த 18 கிரந்தங்களை நாம் பார்த்தாலும் உன்னில் அதை நாம் ஆராய்ந்து பார்த்தால் உன்னி பார்த்தால் திகழ் வசனபூடனத்தின் சீர்மை ஒன்றுக்கு இல்லை. ஸ்ரீவச்சனபூஷணத்துடைய பெருமையை நாம் அளவிட்டு பார்த்து பிள்ளலோகாச்சாரியர் அருளி செய்த மற்ற கிரந்தங்களையும் நாம் அளவிட்டு பார்த்தால் மற்ற 17 கிரந்தங்கள் ஒரு தட்டாகவும் இந்த ஸ்ரீவச்சனபூஷணம் என்கிற திவ்ய சாஸ்திரம் இது ஒரு தட்டாகவும் அமைந்திருக்கிறது. உன்னில் திகழ் வசனபூடனத்தின் சீர்மை ஒன்றுக்கில்லை புகழல்ல இவ்வார்த்தை மெய்யிப்போது. இவ்வார்த்தை
புகழ் அல்ல மெய் அவரே தெரிவிக்கிறார். சில பேர் எல்லாம் ஒருத்தரை புகழ வேண்டும் என்பதற்காக ஏதோ இல்லாதையும் கொள்ளாதையும் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இவர் அப்படிப்பட்டவர், இவர் இந்திரன், இவர் சந்திரன் என்று சொல்லக்கூடியவர். ஆனால் மணவாள மாமுனிகள் அவர் எப்படிப்பட்டவர்? பொய்யில்லாத மணவாள மாமுனிகள் என்றுதானே நாள்தோறும் நாம் சேவித்துக் கொண்டு வருகிறோம். அதனால் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே சத்தியமான வார்த்தைகள். அவரே என்ன தெரிவிக்கிறார்? இவ்வார்த்தை புகழுக்காக சொன்ன வார்த்தை அல்ல, புகழ் அல்ல, இவ்வார்த்தை மெய்யிப்போது என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். ஒரு கிரமத்தை பெரியவர்கள் காட்டுவார்கள். என்ன கிரமம்? வேதம், ஆதியிலே வேதம் இருந்தது. அந்த வேதங்களுடைய சாரத்தை நமக்கு கொடுத்தது ஆழ்வார்கள் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்கள். அந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய அர்த்த விசேஷங்களை எல்லாம் நமக்கு கொடுத்தது ஆச்சாரியர்கள் அருளி செய்த வியாக்கியானங்கள். அந்த வியாக்கியானங்கள் அந்த சாரத்தின் நமக்கு கொடுத்தது பிழலோகாச்சாரியர் அருளி செய்த அஷ்டாதச ரகசியங்கள். அந்த அஷ்டாதச ரகசியங்களுக்குள்ளே தலை சிறந்தது எதுவென்று கேட்டால் அது ஸ்ரீவச்சன பூஷணம் என்கிற திவ்ய சாஸ்திரம். என்று பார்க்கும் பொழுது எல்லா கிரந்தங்களை காட்டிலும் உயர்ந்த கிரந்தம் என்ன ஒன்று உண்டு என்னால் அது ஸ்ரீவச்சன பூஷணம் தான். அதனால்தான் இங்கே அழகாக தெரிவிக்கிறார் மணவாள மாமுனிகள். மற்ற ஆச்சாரியர்கள் அருளி செய்த கிரந்தங்களை காட்டிலும் பிழலோகாச்சாரியர் அருளி செய்த ரகசிய கிரந்தங்கள் பெருமை வாய்ந்தன. அந்த பிழலோகாச்சாரியர் அருளி செய்த அஷ்டாதச கிரந்தங்களுக்குள்ளே ஸ்ரீவச்சன பூஷணம் என்பது தனிப்பெருமை பத்தது. அதற்கு ஈடோ இணையே கிடையாது. ஒத்தார் மிக்காரை இலையாய மாமாயா என்று எம்பெருமானை பத்தி ஆழ்வார் பாடினாரே, அதுபோல இந்த ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு ஒப்பான கிரந்தமும் கிடையாது, இதைவிட உயர்ந்த கிரந்தமும் கிடையாது என்பதை மணவாள மாமுனிகள் தெள்ள தெளிவாக இந்த பாசுரத்திலே காட்டி அருளுகிறார். மேலே வரப்போகின்ற பாசுரங்கள் எல்லாம் ஸ்ரீவச்சன பூஷணத்திலே இருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்களை நமக்கு விவரிப்பதற்காக அவர் அருளி செய்த பாசுரங்கள். அதை நாம் தொடர்ந்து அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.